ஒரு ஆற்றங்கரையில் இருந்த பெரிய நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த ஆற்றில் வசித்த ஒரு முதலை அந்த குரங்குடன் நண்பனானது. குரங்கு தினமும் மரத்திலிருந்து இனிமையான நாவல் பழங்களை பறித்து முதலைக்கு கொடுக்கும். ஒரு நாள் முதலை அந்த பழங்களை தன் மனைவிக்கு கொண்டு சென்றது. பழங்களைச் சாப்பிட்ட பெண் முதலை, இவ்வளவு சுவையான பழங்களை தினமும் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும். எனக்கு அந்த இதயம் வேண்டும் என்று கேட்டது. மனைவியின் வற்புறுத்தலால் முதலை குரங்கிடம் சென்று, நண்பனே, என் மனைவி உனக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறாள். என் முதுகில் ஏறு, வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று பொய் சொன்னது. நடு ஆற்றுக்கு சென்றதும் முதலை உண்மையை சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள் என்றது. இதை கேட்ட குரங்கு பதறாமல் ஒரு தந்திரம் செய்தது. அடடா, இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா? நான் என் இதயத்தை மரத்திலுள்ள பொந்திலேயே பத்திரமாக வைத்துவிட்டு வந்துவிட்டேனே. நாம் திரும்பச் சென்றால் அதை எடுத்து வருவேன் என்றது. முட்டாள் முதலை அதை நம்பி கரையை நோக்கி நீந்தியது. கரை வந்ததும் குரங்கு தாவி மரத்தில் ஏறிக்கொண்டது. முட்டாளே, இதயம் உடலுக்குள்தான் இருக்கும் என்று கூட தெரியாதா? இனி நம் நட்பு முடிந்தது என்று கூறி தப்பித்தது. நீதி: ஆபத்தில் பதறாமல் இருந்தால் புத்திசாலித்தனத்தால் உயிரை காப்பாற்றலாம்.